அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே. இந்த நியூஸ் டிவியில் பார்த்த மாத்திரத்தில் அந்த இன்னொரு நபர் பெயர் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சாதி பள்ளராக தான் இருக்கும் என்று எண்ணியவாறே இப்போது பாஜக பள்ளர்கள் பலர் புலம்புவதை பார்க்க முடிகிறது. ஆம், அவர் பள்ளரேதான். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திருநெல்வேலி மாவட்ட தலைவராக இருந்த நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற தீவிரமாக வேலை பார்த்திருக்கிறார். கட்சிக்காக விசுவாசமாக உறுப்பினர்களை சேர்த்து விட்டிருக்கிறார். பாஜக தனது பிராண்ட் நேமில் நுழைய முடியாத இடங்களில் கூட இவர் லோக்கல் பிராண்டில் நுழைந்து ஒரு மாவட்ட தலைவராக தனது உச்சபட்ச செயல்திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் பாருங்கள், குடோலை காலத்திலேயே தேங்கி போனதன் விளைவு அப்பட்டமாக ஒரு புறக்கணிப்பை சந்தித்திருக்கிறார். பல்லர் சமூகத்திற்கு மேலும் ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் புறக்கணிப்பையும் பெற்று தந்திருக்கிறார். கட்சி அரசியல் எல்லாம் நேரடியாக அதிகாரத்தோடு தொடர்பு உடையது மக்களே. நீங்கள் உழைத்தால் மட்டுமே அதை அடைய, அது ஒன்றும் வாரக்கூலிக்கு செய்யப்படும் வேலையோ விசுவாசத்திற்கு போடப்படும் எலும்பு துண்டோ கிடையாது. உங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு காய் நகர்த்தலும் கூடவே ஒரு பேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்க தவறினால் நீங்கள் ஒரு அறுவடையை இழக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதோடு உங்கள் விளைச்சலை உங்கள் கூடவே பயணிக்கும் ஒரு புத்திசாலி அறுவடை செய்யப் போகிறான் என்றும் அர்த்தம். விளைச்சலுக்கு உரிமையாளர் தேவையில்லை, யார் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் தேவை. திராவிட கூட்டம்தான் காலாகாலமாய் எதுகை மௌனை பேசி தகுதியே இல்லாவிட்டால் கூட பல்லர்களிடம் உறவு முறை கொண்டாடி ஏமாற்றுகிறார்கள் என்றில்லை. அவர்களுக்கு ஆண்டைகளான ஆரியமும் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று ரைமிங் பேசி ஏமாற்றவே செய்யும். பாவம், நீங்கள் ஏமாற தயாராக இருக்கும்போது ஏமாற்றாமல் போவது நியாயம் இல்லல்ல. இந்த நியாயமே இல்லாத விஷயத்துக்கு நேற்றிலிருந்து ஒரு கூட்டம் நியாயம் கேட்டுட்டு கிடக்கு. சரி, யாரா அவனுங்கெல்லாம்னு லைட்டா விசாரிச்சு பார்த்தா மொத்த பேரும் தலித்திய சிந்தனையில் உள்ள பல்லர்களாக இருக்கிறார்கள். பாவம்யா இந்த பல்லர்கள். நமக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, இந்த மாதிரியான விசுவாசிகள், செயல் வீரர்கள், உழைப்பு சூறாவளிகள், கள பலியாடுகள், குலசாமி காவடிகள் நமக்கு அமையாமல் போகிறார்களே என்பதுதான் உண்மையிலேயே வருத்தம். வருத்தம். அறுவடை செய்ய தெரியாதவன் விதைப்பது வீண். தமிழகத்தில் முதலில் தாமரை மலர செய்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாஜக நன்றி கடனாக வெறும் பேர் அரசாணை மட்டுமே கொடுத்துவிட்டு பட்டியல் வெளியேற்றத்தை செய்யவில்லை. இதுவரை ஏன் செய்யவில்லை என்று பாஜகவிற்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டும் யாருமே இதுவரை கேட்கவில்லையே. ஏன் பட்டியல் வெளியேற்றம் மத்திய அரசு எப்போதுதான் செய்யும்? எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே.